ஓம் சாந்தி. 19/5/2024 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 15/12/1999. சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை அறிந்து அதை அதிகப்படுத்துங்கள் மற்றும் பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள். இன்று உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்டமான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் முழு உலகத்தினுடைய ஆத்மாக்களை விட குழந்தைகளாகிய நீங்கள் சிரேஷ்டமானவர்கள், அதாவது உயர்வானவர்கள் ஆவீர்கள். உலகத்தினர் உலகத்திலேயே உயர்வானவர்கள் என்று கூறுகிறார்கள், அதுவும் ஒரு ஜென்மத்திற்காக. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் கல்பத்திலேயே உயர்வானவர்கள், சிரேஷ்டமானவர்கள் ஆவீர்கள். முழு கல்பத்தில் நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள். அறிவீர்கள் அல்லவா? தன்னுடைய அனாதி காலத்தை பாருங்கள். அனாதி காலத்திலும் கூட ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் தந்தைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆவீர்கள். பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா? அனாதி ரூபத்தில் தந்தையின் கூடவே சமீபமாக இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். இருப்பதோ அனைவரும், ஆனால் உங்களுடைய இடம் மிகவும் சமீபமாக உள்ளது. எனவே அனாதி ரூபத்திலும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆவீர்கள். பிறகு ஆதி காலத்திற்கு வாருங்கள். அனைத்து குழந்தைகளும் தேவ பதவியில் தேவதை ரூபத்தில் உள்ளீர்கள். தன்னுடைய தெய்வீக சுரூபம் நினைவு உள்ளதா? ஆதி காலத்தில் அனைத்து பிராப்தி சொரூபமாக இருக்கின்றீர்கள். உடல், மனம், செல்வம் மற்றும் மக்கள் ஆகிய 4 சொரூபத்திலுமே சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள். எப்பொழுதும் நிறைந்தவராக உள்ளீர்கள். அனைத்து பிராப்தியின் சொரூபமாக இருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட தேவ பதவி வேறு எந்த ஆத்மாக்களுக்கும் கிடைப்பது இல்லை. தர்ம ஆத்மாக்கள் ஆகட்டும், மகான் ஆத்மாக்கள் ஆகட்டும். ஆனால் இப்பேற்பட்ட அனைத்து பிராப்திகளில் சிரேஷ்டமானவர்களாக, அப்பிராப்தியின் பெயர் அடையாளம் இல்லாதவர்களாக வேறு யாரும் அனுபவம் செய்ய முடியாது. பிறகு மத்திய காலத்திற்கு வாருங்கள். மத்திய காலத்திலும் கூட ஆத்மாக்களாகிய நீங்கள் பூஜைக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள். உங்களுடைய ஜட சித்திரங்கள் பூஜிக்கப்படுகின்றன. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அப்பேற்பட்ட விதிபூர்வமான பூஜை நடைபெறுவது இல்லை. பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு விதிபூர்வமான பூஜை நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட விதிபூர்வமான பூஜை வேறு யாருக்கும் நடைபெறுகிறதா என்பதை சிந்தித்திடுங்கள். ஒவ்வொரு கர்மத்திற்கும் பூஜை நடைபெறுகிறது. ஏனென்றால் கர்ம யோகி ஆகின்றீர்கள். எனவே பூஜை கூட ஒவ்வொரு கர்மத்திற்கும் நடைபெறுகிறது. தர்ம ஆத்மாக்களை அல்லது மகான் ஆத்மாக்களை ஆலயத்திலும் வைக்கின்றார்கள். ஆனால் விதிபூர்வமான பூஜை நடைபெறுவது இல்லை. எனவே இடைக்காலத்தில் கூட உயர்வானவர்கள் ஆவீர்கள். பிறகு நிகழ்கால இறுதி சமயத்திற்கு வாருங்கள். இறுதி காலத்திலும் கூட இப்பொழுது சங்கம யுகத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். என்ன உயர்ந்த தன்மை உள்ளது? சுயம் பாப்தாதா, பரமாத்மா மற்றும் ஆதி ஆத்மா, அதாவது பாப் தாதா இருவரின் மூலம் வளர்ப்பை பெறுகின்றீர்கள், படிப்பை பெறுகின்றீர்கள். கூடவே சத்குரு மூலம் ஸ்ரீமத்தை பெறுவதற்குரிய அதிகாரி ஆகின்றீர்கள். ஆகவே அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம் மற்றும் இந்த இறுதி காலத்திலும் கூட உயர்ந்தவர்களாக, சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த அளவு போதை இருக்கின்றதா? இந்த நினைவை வெளிப்படுத்துங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். மனதில், புத்தியில் இந்த பிராப்தியை மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள். எந்த அளவு நினைவை வெளிப்படையான ரூபத்தில் வைத்திருப்பீர்களோ அந்த அளவு நினைவினால் ஆன்மீக போதை ஏற்படும்
மகிழ்ச்சி இருக்கும். சக்திசாலியாக ஆகுவீர்கள். இந்த அளவு உயர்வான ஆத்மா ஆகி இருக்கின்றீர்கள். நாம் தான் உயர்வானவர்களாக உன்னதமானவர்களாக ஆகியிருந்தோம், ஆகியிருக்கின்றோம் மற்றும் எப்பொழுதும் ஆகிக்கொண்டே இருப்போம் என்ற இந்த நம்பிக்கை உறுதியாக உள்ளதா? போதை உள்ளதா? உறுதியான நம்பிக்கை உள்ளதென்றால் கையை உயர்த்துங்கள். ஆசிரியர்களும் உயர்த்தியுள்ளார்கள். தாய்மார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சலில் ஆடுகிறார்கள். ஆடுகின்றீர்கள் அல்லவா? தாய்மார்களுக்கு அளவற்ற போதை இருக்கிறது. என்ன போதை இருக்கிறது? நமக்காக தந்தை வந்திருக்கிறார். போதை இருக்கிறது அல்லவா? துவாபர யுகத்திலிருந்து அனைவரும் கீழே வீழ்த்தினார்கள். ஆகையால் தந்தைக்கு தாய்மார்கள் மீது மிகுந்த அன்பு உள்ளது. மற்றும் குறிப்பாக தாய்மார்களுக்காக தந்தை வந்திருக்கிறார். மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது கையை உயர்த்தி இருக்கிறீர்கள். மற்றும் ரயிலில் செல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக போதை இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று கூடாது. எப்பொழுதும் ஒரே சீரான அழிவற்ற போதை இருக்க வேண்டும். சில நேரங்களில் மட்டும் போதையுடன் இருப்பது அல்ல, சதா காலத்திற்குமான போதையானது எப்பொழுதும் மகிழ்ச்சியை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே ஆன்மீக ரோஜா மலராக தாய்மார்களாகிய உங்களுடைய முகம் எப்பொழுதும் தென்பட வேண்டும். ஏனென்றால் தாய்மார்கள் ஆன்மீக ரோஜா மலருக்கு சமமாக எப்பொழுதும் மலர்ந்த மலராக இருக்கின்றார்கள். மேலும் தாய்மார்கள் தான் பொறுப்பை ஏற்றுள்ளார்கள். தாய்மார்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற இந்த விஷயமே இந்த விஸ்வவித்யாலயத்தில் அனைவருக்கும் பிடிக்கிறது, விசேஷமாக தென்படுகிறது. மகா மண்டலேஸ்வரராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட தாய்மார்கள் நிமித்தமாகி இருக்கின்றார்கள். மேலும் அப்பேற்பட்ட உன்னதமான காரியத்தை சகஜமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்திருக்கிறார்கள். தாய்மார்களுக்கான பழமொழி உள்ளது. அது உண்மை இல்லை. ஆனால் 2 தாய்மார்கள் இணைந்து ஏதாவது ஒரு காரியம் செய்வதென்பது மிகவும் கடினமானதாகும் என்ற பழமொழி உள்ளது. ஆனால் இங்கு யார் நிமித்தமாக இருக்கிறார்கள்? தாய்மார்கள் தான் இருக்கிறார்கள் அல்லவா? எப்பொழுதெல்லாம் சந்திக்க வருகின்றார்களோ என்ன கேட்கிறார்கள்? தாய்மார்கள் நடத்துகிறார்களா? தங்களுக்குள் சண்டை போடுவது இல்லையா? சண்டை சச்சரவு ஏற்படுவதில்லையா என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியும்? இவர்கள் சாதாரண தாய்மார்கள் இல்லை. இவர்கள் பரமாத்மா மூலம் உருவாகியுள்ள ஆத்மாக்கள், தாய்மார்கள். பரமாத்மா வரதானம் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு புகழ் உள்ளது, நமக்கு இல்லையே என்று சகோதரர்கள் நினைக்கிறீர்களா என்ன? உங்களுக்கும் கூட 5 பாண்டவர்கள் என்ற மகிமை உள்ளது. சக்திகளின் கூடவே 7 கன்னியரை காண்பிக்கின்றனர் என்றால் ஒரு பாண்டவரையும் காண்பித்து இருக்கின்றனர். மேலும் பாண்டவர்கள் இல்லாமல் தாய்மார்கள் நடத்த இயலாது. தாய்மார்கள் இல்லாமல் பாண்டவர்கள் நடத்த முடியாது. 2 புஜங்களும் வேண்டும். ஆனால் தாய்மார்களை மிகவும் கீழே வீழ்த்தி விட்டார்கள் அல்லவா? ஆகையால் தந்தை தாய்மார்களை உலகத்தினர் எது இயலாதது என்று நினைக்கிறார்களோ அதை சம்பவமாக்கி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தாய்மார்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தானே, அல்லது இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தானே. ஒருவேளை தாய்மார்களை தந்தை நிமித்தமாக ஆக்கவில்லை என்றால் புதுமையான ஞானம், புதுமையான அமைப்பாக இருக்கும் காரணத்தினால் பாண்டவர்களை பார்த்து மிகுந்த சலசலப்பு ஏற்படும். தாய்மார்கள் கேடயம் ஆவார்கள். ஏனென்றால் புதுமையான ஞானம், புதிய விஷயங்களாக உள்ளன. ஆனால் சகோதரிகளுடன் கூடவே சகோதரர்கள் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றீர்கள். பாண்டவர்கள் தங்களுடைய காரியத்தில் முன்னே இருக்கின்றீர்கள் மற்றும் சகோதரிகள் தங்களுடைய காரியத்தில் முன்னே இருக்கின்றீர்கள். இருவருடைய கருத்துகளால் ஒவ்வொரு காரியமும் தடையற்றதாகி நடைபெற்று கொண்டு இருக்கிறது.
பாப்தாதா தினமும் குழந்தைகளுடைய விதவிதமான காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். புதிய புதிய திட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. நேரமோ அனைவருக்கும் நினைவில் உள்ளது. நினைவு உள்ளதா? 99ஆம் வருடம் முடிந்து விட்டதல்லவா? என்ன நினைத்து கொண்டிருந்தீர்கள்? 99ஆம் வருடம் வந்துவிட்டது. 99ஆம் வருடம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் உங்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்கான வருடம், தடையற்றவராக இருப்பதற்கான வருடம் கிடைத்துள்ளது. பாருங்கள், 99இல் தான் மௌன பட்டிகள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உலகத்தினர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நீங்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பயப்படுகிறார்களோ அந்த அளவு நீங்கள் அனைவரும் நினைவின் ஆழத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். மனதின் மௌனம் இருக்கத்தான் செய்கிறது. ஞான கடலின் ஆழத்தில் செல்ல வேண்டும் மற்றும் புது புது அனுபவங்களின் ரத்தினங்களை கொண்டு வர வேண்டும். பாப்தாதா முன்பே சமிஞ்சை என்ன கொடுத்திருக்கிறார்கள்? அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் எது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்குகின்றதோ அதுதான் உன்னதமான சங்கல்பம் என்ற பொக்கிஷம் ஆகும். சங்கல்ப சக்தி மிக பெரிய சக்தி. அந்த உன்னத சங்கல்பத்தின் சக்தி குழந்தைகளாகிய உங்களிடத்தில் உள்ளது. சங்கல்பமோ அனைவருக்கும் வருகின்றது. ஆனால் சிரேஷ்ட சக்தி, சுபமான பாவனை, சுப விருப்பம் நிறைந்த சங்கல்ப சக்தி, மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான சக்தி, இது உங்களிடம்தான் உள்ளது. மேலும் எந்த அளவு முன்னேறி கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு இந்த சங்கல்ப சக்தியை சேமிப்பு செய்து கொண்டே செல்வீர்கள். வீணாக இழக்க மாட்டீர்கள். வீணாக இழப்பதற்கான முக்கிய காரணம் வீணான சங்கல்பம் ஆகும். பெரும்பான்மையான குழந்தைகளிடம் முழு நாளில் இப்பொழுது கூட வீணான சங்கல்பம் வருகிறது என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். ஸ்தூல செல்வத்தை சிக்கனமாக பயன்படுத்துபவர்கள் எப்பொழுதுமே நிறைந்தவராக இருக்கிறார்கள் மற்றும் வீணாக்குபவர்கள் எங்கேயாவது ஏமாற்றத்தை அடைகிறார்கள். அப்பேற்பட்ட சிரேஷ்டமான சுத்தமான சங்கல்பத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது. அது உங்களுடைய கிரகிக்கும் சக்தியை, அதிர்வலைகளை கிரகிக்கக்கூடிய சக்தியை மிகவும் அதிகரிக்க செய்யும். இந்த வயர்லெஸ், இந்த தொலைபேசி எவ்வாறு இந்த அறிவியல் சாதனங்கள் காரியங்கள் செய்கின்றனவோ அவ்வாறு இந்த சுத்த சங்கல்பம் என்ற பொக்கிஷமானது அப்பேற்பட்ட காரியம் செய்யும். அது லண்டனில் அமர்ந்திருக்கும் ஏதாவது ஒரு ஆத்மாவினுடைய அதிர்வலைகளை தெளிவாக கிரகிக்க செய்யும். எவ்வாறு இந்த வயர்லெஸ் அல்லது தொலைபேசி, டிவி இம்மாதிரி என்னவெல்லாம் சாதனங்கள் உள்ளனவோ, எத்தனை சாதனங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன, இவற்றை விட தெளிவாக உங்களுடைய கிரகிக்கும் சக்தி, ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலம் அதிகரிக்கும். இந்த ஆதாரங்களோ முடிவடைந்து போகும். இந்த சாதனங்கள் அனைத்தும் எதன் ஆதாரத்தில் உள்ளன? ஒளியின் ஆதாரத்தில் உள்ளன. சுகத்திற்கான சாதனங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவை பெரும்பாலும் ஒளியின் ஆதாரத்தில் தான் உள்ளன. ஆகவே உங்களுடைய ஆன்மீக ஒளி, ஆத்ம ஒளி இந்த காரியம் செய்ய முடியாதா என்ன? யார் வேண்டுமானாலும் அருகாமையில் உள்ள, தூரத்தில் உள்ள அதிர்வலைகளை கிரகிக்க முடியும். இப்பொழுது என்ன உள்ளது? ஒருமுகப்படுத்தும் சக்தி. மனம் புத்தி ஆகிய இரண்டுமே ஒருமுகப்பட வேண்டும். அப்பொழுது கிரகிக்கும் சக்தி வரும். மிகுந்த அனுபவம் செய்வீர்கள். சுயநலமற்ற சுத்தமான தெளிவான சங்கல்பம் செய்யும் பொழுது அது மிகவும் வேகமாக அனுபவம் செய்விக்கும். அமைதி சக்திக்கு முன்னால் இந்த அறிவியல் தலைவணங்கும். இப்பொழுதும் கூட அறிவியலிலும் கூட ஏதோ ஒன்று விடுபட்டுள்ளது, அதை நிரப்ப வேண்டும் என்று புரிந்திருக்கின்றனர். ஆகையால் கடைசி நிலை, கடைசி சேவை, இந்த சங்கல்ப சக்தியானது மிகவும் வேகமாக சேவை செய்விக்கும் என்பது
என்பதை பாப்தாதா மீண்டும் அடிக்கோடிட வைக்கிறார்கள். ஆகையால் சங்கல்ப சக்தியின் மீது மேலும் கவனம் கொடுங்கள், சிக்கனப்படுத்துங்கள், சேமிப்பு செய்யுங்கள், மிகவும் பயன்படும். இந்த சங்கல்ப சக்தியினாலேயே பிரயோகி ஆவீர்கள். விஞ்ஞானத்தின் மகத்துவம் ஏன் உள்ளது? பிரயோகத்தில் வருகிறது. ஆகையினாலே அனைவரும் ஆம், அறிவியல் நன்றாக வேலை செய்கிறது என்று புரிந்திருக்கிறார்கள். அமைதியின் சக்தியை பிரயோகம் செய்வதற்காக ஒருமுகப்படுத்தும் சக்தி தேவை மற்றும் ஒருமுகப்படுத்துவதற்கான மூல ஆதாரமாக இருப்பது மனதின் கட்டுப்படுத்தும் சக்தி. இதன் மூலம் மனோபலம் அதிகரிக்கின்றது. மனோபலத்திற்கு மிகுந்த மகிமை உள்ளது. இந்த ரித்தி சித்தி செய்பவர்கள் கூட மனோபலத்தின் மூலம் அல்ப காலத்திற்காக அற்புதத்தை காண்பிக்கிறார்கள். நீங்களோ விதி பூர்வமானவர்கள், ரித்தி சித்தி செய்பவர்கள் அல்ல. விதி பூர்வமாக நன்மை நிறைந்த அற்புதத்தை காண்பிப்பீர்கள். அது வரதானமாக ஆகிவிடும். ஆத்மாக்களுக்காக இந்த சங்கல்ப சக்தியின் பிரயோகம் வரதானமாக நிரூபணமாகிவிடும். எனவே முதலில் மனதை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள். ஒரு நொடியில் எவ்வாறு அறிவியலின் சக்தி ஸ்விட்சின் ஆதாரத்தினால் ஸ்விட்சை ஆன் செய்யுங்கள், ஸ்விட்சை ஆஃப் செய்யுங்கள். அவ்வாறு ஒரு நொடியில் மனதை எங்கு விரும்புகின்றீர்களோ, எப்படி விரும்புகின்றீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகின்றீர்களோ அந்த அளவு கட்டுப்படுத்த முடிகிறதா? தனக்காகவும் மற்றும் சேவைக்காகவும் மிகவும் நல்ல நல்ல வெற்றி ரூபம் தென்படும். ஆனால் சங்கல்ப சக்தியினுடைய சேமிப்பு கணக்கின் மீது இப்பொழுது சாதாரண கவனம் உள்ளது என்பதை பாப்தாதா பார்க்கின்றார்கள். எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு இல்லை. சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் பேச்சு மற்றும் கர்மம் தானாக வந்து விடுகிறது. இன்று வார்த்தையை கட்டுப்படுத்துங்கள். இன்று பார்வையை கவனத்தில் கொண்டு வாருங்கள். உழைத்திடுங்கள். இன்று உள்ளுணர்வை கவனத்துடன் மாற்றம் செய்யுங்கள். இன்று தனித்தனியாக உழைப்பதற்கான அவசியம் இல்லை. ஒருவேளை சங்கல்ப சக்தி சக்திசாலியாக இருக்கிறது என்றால் இந்த அனைத்தும் தானாகவே கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. உழைப்பில் இருந்து தப்பித்து விடுவீர்கள். எனவே சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பட்டிகள் விசேஷமாக இதற்காகவே வைக்கப்படுகின்றன. அது பழக்கமாக ஆகிவிட வேண்டும். இங்கே ஏற்பட்ட பழக்கத்தை எதிர்காலத்திலும் கூட கவனம் கொடுத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அது அழிவற்றதாகிவிடும். புரிந்ததா? என்ன மகத்துவம் உள்ளது உங்களிடம்? பெரிய உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷத்தை தந்தை கொடுத்துள்ளார். இந்த சிரேஷ்ட சங்கல்பம், சுபபாவனை, சுப விருப்பம் நிறைந்த சங்கல்பம் என்ற பொக்கிஷம் உள்ளதா? அனைவருக்கும் தந்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் வரிசைப்படியாக சேமிக்கிறீர்கள் மற்றும் அதை பயன்படுத்தும் சக்தியும் வரிசைப்படியாக உள்ளது. இப்பொழுது கூட சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தை பிரயோகம் செய்தீர்களா? விதிபூர்வமாக செய்வதனால் வெற்றிக்கான அனுபவம் ஏற்படுகிறதா? இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுகிறது. இறுதியில் உங்களுடைய சங்கல்ப சக்தி அந்த அளவு மகான் ஆகிவிடும். சேவையில் வாய் மூலம் செய்தி கொடுப்பதில் நேரத்தையும் செலவு செய்கிறீர்கள், செல்வத்தையும் ஈடுபடுத்துகிறீர்கள், குழப்பத்திலும் வருகிறீர்கள், களைப்பும் அடைகிறீர்கள். ஆனால் உயர்ந்த சங்கல்பத்தின் மூலம் செய்யும் சேவையினால் இவை அனைத்தும் சேமிப்பாகிவிடும். அதிகப்படுத்துங்கள். இந்த சங்கல்ப சக்தியை அதிகரிப்பதனால் தந்தையை வெளிப்படுத்துவது சீக்கிரம் ஏற்படும். இப்பொழுது 62, 63 வருடங்கள் ஆகிவிட்டன. இவ்வளவு சமயத்தில் எத்தனை ஆத்மாக்களை உருவாக்கி இருக்கிறீர்கள்? 9 லட்சம் கூட முழுமையடையவில்லை. மேலும் முழு உலகத்திற்கும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் எத்தனை கோடி ஆத்மாக்கள் உள்ளனர்?
உள்ளனர். இப்பொழுது வரை கூட இறைவன் இவர்களுடைய ஆசிரியராக இருக்கிறார். இறைவன் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். செய்விக்கக்கூடிய பரமாத்மா செய்வித்துக் கொண்டிருக்கிறார். இது தெளிவாக தெரியவில்லை. நல்ல காரியமாக உள்ளது மற்றும் உன்னத காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சப்தத்தை உலகத்தினர் சொல்கின்றனர். ஆனால் செய்விப்பவர் இப்பொழுதும் கூட மறைமுகமாக உள்ளார். ஆகவே இந்த சங்கல்ப சக்தியின் மூலம் ஒவ்வொருவருடைய புத்தியை மாற்றம் செய்ய முடியும். ஓஹோ பிரபு என்று சொல்லி பிரத்யக்ஷமாகலாம் அல்லது தந்தையை வெளிப்படுத்தலாம். எனவே சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்துங்கள் மற்றும் பயன்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று பாப்தாதா இப்பொழுது கூட மீண்டும் கவனத்தை ஏற்படுத்துகிறார்கள். புரிந்ததா? மனம் ஒரு நொடியில் ஒருமுகப்பட வேண்டும் என்ற பயிற்சியை பாப்தாதா கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் பிரச்சனை திடீரென்று வருகிறது மற்றும் அந்த சமயம் ஒருவேளை மனோபலம் இருக்கிறது என்றால் பிரச்சனை முடிந்து விடுகிறது. ஆனால் பிரச்சனை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. ஆகையினால் அனைவரும் மனம் புத்தியை இப்பொழுதே ஒருமுகப்படுத்துங்கள். ஒருமுகமாகிறதா என்று பாருங்கள். இவ்வாறு முழு நாளில் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள உன்னதமான ஆத்மாக்களுக்கு முதல், இடை மற்றும் கடைசியில் உயர்ந்த பாகத்தை நடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த சங்கல்பத்தின் விதியை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் சகஜ யோகியின் கூடவே பிரயோகி ஆகக்கூடிய எப்பொழுதும் சங்கல்பத்தின் சக்தி மூலம் அனைத்து சக்திகளை அதிகரிக்கக்கூடிய மனம் மற்றும் புத்தியின் மீது கட்டுப்பாடு கொண்டிருக்கக்கூடிய எப்பொழுதும் பிரயோகி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். உள்நாடு அயல் நாட்டினுடைய குழந்தைகளையும் பாப் தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சங்கல்பத்தின் மூலம் என்ன அன்பு நினைவுகள் மற்றும் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார்களோ அது பாப்தாதாவிடம் வந்தடைகிறது. இப்பொழுது கூட யார் விஞ்ஞான சக்தி மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு குழந்தைக்கும் அன்பு நினைவுகள் கொடுக்கிறார்கள். ஜனக் குழந்தைக்கும் கூட விசேஷமாக பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மனதால் இங்கு இருக்கிறார், உடலால் அங்கு இருக்கிறார். ஆகையால் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான அன்பு நினைவுகள். நல்லது. யோக பட்டிக்கான நிகழ்ச்சி மிகவும் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாதிகளுடன் எப்பொழுதும் தன்னை பாப்தாதாவின் கண்ணின் ஒளி என புரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? கண்களில் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறீர்கள். கண்களில் நிறைந்து இருப்பதால் எப்பொழுதுமே பார்வையில் நிறைந்தே இருப்பீர்கள். இது கூட தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய சங்கம யுகத்தின் மகிழ்ச்சிக்கான விஷயம். சந்திப்பது, கேட்பது, சாப்பிடுவது, குடிப்பது இவை சங்கம யுகத்தின் மகிழ்ச்சியான விஷயமாகும். அவ்வாறு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டாடி தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பிறகு ராஜ்யத்தில் வருவீர்கள். பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து ராஜ்யம் செய்ய வேண்டும். நல்லது. உலகத்தினர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நீங்கள் எப்பொழுதும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். என்ன ஆகும், எப்படி ஆகும் என்ற எந்த யோசனையும் இல்லை, எந்த விதமான சிந்தனையும் இல்லை. நல்லது. வரதானம். இந்த கடைசி பிறவியில் கிடைத்துள்ள அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய மனோசக்தி நிறைந்தவர் ஆவீர்களாக. விளக்கம். இந்த இனிமையான நாடகம் மிக நன்றாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. இதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் நாடகத்தில் இந்த சிரேஷ்ட பிராமண பிறவிக்கு நிறைய சக்திகள் கிடைத்திருக்கின்றன. தந்தை உயில் செய்து இருக்கிறார். ஆகையால் மனோசக்தி உள்ளது. இந்த சக்தியை பயன்படுத்துங்கள். எப்பொழுது விரும்புகின்றீர்களோ இந்த சரீரத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு கர்மாதீத் நிலையில் நிலைத்து விடுங்கள். விடுபட்டு இருக்கிறேன்,
எஜமானன் ஆவேன், தந்தை மூலம் நிமித்த ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துங்கள். அப்பொழுதே மனோசக்தி நிறைந்தவர் என்று கூற முடியும். ஸ்லோகன்: உள்ளபூர்வமாக சேவை செய்தீர்கள் என்றால் ஆசீர்வாதங்களின் கதவு திறந்துவிடும். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச யோக தினமாகும். பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் குழுவாக மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை விசேஷமாக தன்னுடைய பூர்வஜ சொரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். முழு விருட்சத்திற்கும் சக்திகளை தானமாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவையும் தனக்கு முன்னால் கொண்டு வந்து அன்பு நிறைந்த பார்வை கொடுக்க வேண்டும். தன்னுடையவர் என்ற அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி.